அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் இன்றைக்கு எக்ஸலில் பார்க்க போகிறது இன்னும் ஒரு சில ஃபங்க்ஷன்ஸில் வைத்து ஒரு எக்ஸசைஸ். அதாவது இந்த டியூட்டோரியலில் நாங்கள் குறிப்பிட்ட இந்த ஃபங்க்ஷன்ஸில் பயன்படுத்தி இவ்வாறான ஒரு எக்ஸசைஸை செய்யலாம் எக்ஸலில் அல்லது எந்த சந்தர்ப்பத்தில் பாவிக்கலாம்ன்ற ட்ரிக்கை தெளிவாக பார்ப்போம். உதாரணம் எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால் இந்த ஃபங்க்ஷன்ஸில் பயன்படுத்தி செய்கிறதுக்காக நான் இங்கே ஸ்டூடெண்ட் மார்க் ஷீட் அப்படின்ட்டு சொல்லிப்பட்டு ஒரு டேபிள் வளமையாக பயன்படுத்துகிற டேபிளே எடுத்திருக்கேன். ஸோ இந்த ஃபங்க்ஷன்ஸ்களுக்கு இலகுவாக எக்ஸசைஸை நாங்கள் அல்லது பிளாங்க் கொள்றதுக்கு இருக்குமன்றதுக்காக. ஸோ இப்போ இந்த இடத்துல குறிப்பிட்ட இந்த ஃபங்க்ஷன்ஸில் முதலாவதாக டேக்கண்டதை எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால் டேக்கண்டதை எந்த சந்தர்ப்பத்தில் பாவிக்கலாமண்டி இலகுவாக ஏற்கனவே நான் விளங்கப்படுத்தியிருக்கேன். ஸோ அந்த ட்விட்டரில் பார்த்துட்டிங்கன்னா தெளிவாக விளங்கி இருக்கு. இதில் குறிப்பிட்ட ஒரு தெரிவு செய்யப்படுற டேபிள்லே அல்லது குறிப்பிட்ட அரே அதாவது ஏரியாவுக்குள்ளே இருந்து உங்களுக்கு தேவையான ட்ரோஸில் மாத்திரம் தனியாக அல்லது அந்த ட்ரோஸில் உள்ள டேட்டாவை மாத்திரம் தனியாக எடுக்கிறதுக்கு குறிப்பிட்ட இந்த டேக்கண்ட ஃபங்க்ஷனை பாவிக்கலாம். ஸோ அதை இப்போ உதாரணமாக பார்க்க போனீங்கன்னா ஈக்குவல் டேக் அப்படின்ட்டு சொல்லி டைப் பண்ணிவிட்டு ப்ராக்கெட்டை ஸ்டார்ட் பண்ணிங்கன்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த சிண்டெக்ஸை பார்க்க விளங்கும். அரே மெட்டது ரோஸ் மெட்டது காலம்ஸ். ஸோ அரே நீங்கள் தெரிவு செய்து கொடுக்கலாம் எந்த ஏரியான்ட்டு சொல்லி. ஸோ குறிப்பிட்ட இந்த ஏரியாவை நான் தெரிவு செய்து கொடுத்துட்டு கமா வச்சேன்ட்டு சொன்னால் எத்தனை ரோஸ் எனக்கு உதாரணமாக 3 தேவை. கமா வச்சேன்ட்டு சொன்னால் காலம்ஸ் எல்லா காலம்ஸும் தேவைண்டா நான் கமா வைக்காமலே ட்ரோவை முடிச்சுட்டு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணி என்டர் பண்ண சொன்னால் எனக்கு முழு காலம்லேயும் இருக்கிற குறிப்பிட்ட டேட்டா நான் தெரிவு செய்கிற மாதிரி 3 வரும். ஸோ இந்த 3 டேட்டா எங்கேருந்து வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா முதலாவது இருக்கிற 3 டேட்டாவையும் அதாவது முதலாவது இருக்கிற 3 ட்ரோவிலையும் உள்ள டேட்டாவை உங்களுக்கு தந்துருங்க. ஸோ இது சிம்பிள் டேக்கை பயன்படுத்துகிறது. இப்போ இதில் நான் கேட்ட மாதிரி இதில் எனக்கிட்ட இருக்கிற கேள்வி என்னென்று சொன்னால் ஆங்கில பாடத்தில் ஆகக்கூடிய மார்க்ஸ் எடுத்த முதல் 3 பேரையும் எனக்கு முழு தகவலையும் இங்கே தர வேணும். ஸோ இதுதான் என்ற கேள்வி. ஸோ இதுக்கு நாங்கள் எப்படி ஃபங்க்ஷன் எழுதலாம் அப்படின்ட்டு சொன்னால் இப்போ டேக்கை பாவிக்க வேணுன்றது ஆட்டோமேட்டிக்காக விளங்கிறது. ஸோ அப்போ இதில் நாங்கள் அரேயை பற்றி தான் யோசிக்க வேண்டி இருக்குது. அரே என்னவாக இருக்க வேணும்னு சொன்னால் உதாரணமாக குறிப்பிட்ட முதல் 3 ட்ரோவிலையும் இருக்கிற டேட்டாவை தான் எடுக்குது. அப்போ நாங்கள் இதுக்குள்ளே எங்களோட தரவை நாங்கள் ஒழுங்குபடுத்தணும்னு சொன்னால் முதல் 3 பேரும் அது எனக்கு ஆகக்கூடிய என்று சொல்லி வரக்குள்ள ஒழுங்குபடுத்தக்குள்ள குறைஞ்சது கூடுனன்றதை நாங்கள் ஆட்டோமேட்டிக்காக ஒழுங்குபடுத்தலின் ஊடாக எடுக்கலாம். ஸோ அப்போ இந்த ஒழுங்குபடுத்தவனுன்றதுக்காக இங்கே நாங்கள் இங்கே என்ன செய்யலாம்னு சொன்னால் SORTBY என்ற ஃபங்க்ஷனை பாவிக்கலாம். ஸோ SORTBYயை டைப் பண்ணிவிட்டு அதாவது டேக்குண்ட அரேக்குள்ளே தான் சோர்ட்டை நாங்கள் பாவிக்க போகிறோம். ஸோ அப்போ இந்த இடத்துல SORTBYன்றதை டைப் பண்ணிவிட்டு நீங்கள் இப்போ இந்த சிண்டெக்ஸை பார்த்தீங்கன்னா விளங்கும். ஃபஸ்ட்டுக்கு அரேயை கொடுத்துட்டீங்க. ஸோ அரே எதுவாக இருக்க போது நீங்கள் ஏற்கனவே டேக்குக்கு செலக்ட் பண்ணது கமா வச்சிங்கன்னு சொன்னால் SORTBY. ஸோ இந்த குறிப்பிட்ட டேபிளில் இருக்கிற டேட்டாவில் எந்த செக்ஷன் ஊடாக நீங்கள் ஒழுங்குபடுத்த போகிறீங்க. இப்போ உதாரணமாக இங்கிலீஷ் பாடம் தான் நான் கேட்டது. அப்போ குறிப்பிட்ட இந்த இங்கிலீஷ் பாடம். ஸோ இப்போ இந்த SORTBY எனக்கு எதுவாக இருக்க போதுண்டா அரே 1 ஒன்றுக்கு மேற்பட்ட அறைகளை வைத்துக்கொண்டு நீங்கள் சோர்ட் பண்ணலாம். ஸோ இதில் இப்போ எங்களுக்கு 1 இருக்கிறதால இந்த 1 மாத்திரம் தெரிவு செய்கிறேன். திரும்ப கமா வச்சேன்ட்டு சொன்னால் எனக்கு இங்கே என்னென்று சொன்னால் ஒழுங்கு கேட்க போகுது. ஸோ இதில் ஒழுங்கு எப்படி இருக்க போகுதுன்னு சொன்னால் சோட் ஓர்டர். இப்போ இதில் ஒழுங்கு எனக்கு சிம்பிளாக விளங்கு அசெண்டிங் மற்றது டிசெண்டிங். அசெண்டிங்னு சொன்னால் குறைந்ததிலிருந்து கூடிக்கொண்டு போகும். டிசெண்டிங்னு சொன்னால் கூடியதிலிருந்து குறைந்து கொண்டு வரும். அப்போ எனக்கு இந்த டேட்டா எவ்வாறு ஒழுங்குபடுத்தப்பட வேணும். டேக்கு முதல் ட்ரோவில் இருக்கிற 3 பேரை ஆட்டோமேட்டிக்காக இது எனக்கு என்ன எடுக்க போகுது. ஸோ அப்போ இதில் எனக்கு முதல் 3 ட்ரோவுக்குள்ளேயே தான் ஆகக்கூடிய மார்க்ஸ் எடுத்தவங்களை கொண்டு வர வேணும்னு சொன்னால் இதுதான் லாஜிக். டிசெண்டிங் ஆர்டரை நான் தெரிவு செய்கிறேன் சோர்ட்டுக்குள்ளே. ஸோ இதை தெரிவு செய்துட்டு இப்போ நான் ப்ராக்கெட்டை SORTBY என்ற ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு திரும்ப ஏற்கனவே நாங்கள் கொடுத்ததில் எந்த மாற்றம் டேக்குக்கு இல்லாமல் இப்போ என்ன பண்ணேன்ட்டு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக நான் கேட்ட மாதிரி உரிய டேட்டாவை எனக்கு தரேன். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் குறிப்பிட்ட 100 மற்றது 99 இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 100 2 பேர் எடுத்திருக்க மாதிரி 99 2 பேர் எடுத்திருக்காங்க. 100க்கு அடுத்ததாக ஏன் ஃபஸ்ட்டுக்கு இருக்கிற 99 எடுத்திருக்காங்க இந்த டேட்டா ஃபஸ்ட்டுக்கு வந்திருக்கும். ஸோ அப்போ அதில் டாப்பில் இருந்திருக்கும். அதனால தான் இதை எடுக்குது. ஸோ அப்போ எங்களுக்கு 3 பேரை மாத்திரம் நாங்கள் லிமிட் பண்ணுறதால அங்கே 3 கொடுக்குறதால என்ன செய்யுதுண்டா 3 பேரை தான் எடுக்கும். ஸோ இது எங்களோட லிமிட்டேஷன் டேக்குக்குள்ளே இருக்கிற ஒரு ஃபங்க்ஷன். ஸோ நான் நினைக்கிறேன் டேக் அண்ட் SORTBYயை எப்படி பாவித்துனாங்க இப்போ எந்த கேள்விக்கு விடையை காண்றது என்றது விளங்கியிருக்கேன் சொல்லி. ஸோ இதில் இன்னும் ஒரு கேள்வி இருக்கேன்னு சொன்னால் எனக்கு இப்போ நான் இங்கே குறிப்பிட்ட இந்த டேக் மெத்தட் SORTBYயை பாவித்து ஆகக்கூடிய மார்க்ஸ் எடுத்தவங்களை எடுத்த மாதிரி எனக்கு
ஆக குறைந்த மார்க்ஸ் எடுத்தவங்களையும் குறிப்பிட்ட இந்த பாடத்திலேயே கீழே கொண்டு வரணும். அதாவது இந்த குறிப்பிட்ட கீழ் ரோஸில் வந்து எனக்கு பிரிண்ட் பண்ண வேணும். ஸோ இதுக்கு நாங்கள் ஃபங்க்ஷன் எழுதலாமான்னு கேட்டிங்கன்னா எஸ். எப்படி ஃபங்க்ஷன் எழுதுறேன்? இப்போ இதில் கூட எடுத்தவங்களை வந்து இப்போ உதாரணமாக குறைந்தவங்களை எடுக்கிறேன்னு சொன்னால் இதில் இந்த அசெண்டிங்கை தெரிவு செய்து விட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன செய்யணும்னு சொன்னால் குறைந்தவங்களை எனக்கு தரப்போகுது. ஸோ அப்போ இதில் ஒரே இடத்துல எடுக்க இயலாது. அப்போ ஒன்றுக்குள்ள ஒன்றா எடுக்க வேணும்னு சொன்னால் நாங்கள் இதுக்கு இன்னும் ஒரு வேலையை செய்யலாம். ஸோ இங்கே ஃபஸ்ட்டுக்கு வந்து எனக்கு எது தேவைன்னு சொன்னால் கூடியதுண்டா -1. ஸோ டிசெண்டிங் திரும்ப வந்து இந்த ஃபங்க்ஷன் நீங்கள் அப்படியே காப்பி பண்ணிவிட்டு அடுத்து என்ன செய்யலாம்னு சொன்னால் இங்கே இதில் VSTACK சொல்லி போட்டு இன்னும் ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. என்னத்துக்குன்னு சொன்னால் எங்களுக்கு வேறு வேறு இடத்துல இருக்கிற டேட்டாவே அல்லது குறிப்பிட்ட தரவுகளை நாங்கள் கொடுக்குற தரவுகளை வந்து ஒன்றன் கீழ் ஒன்றா வந்து அடுக்கி எடுக்கிறதுக்கு. ஸோ இதுக்கு வந்து வேர்ட்டிக்கல் வாய்ஸாக அடுக்கிறதுக்காக தான் இந்த VSTACK சொல்லி இருக்குது. ஸோ இந்த VSTACK ஃபங்க்ஷனை பாவிச்சிங்கன்னு சொன்னால் ஸ்டார்ட் பண்ணிங்கன்ற இப்போ டேக்குக்கு முன்னாலே ஃபஸ்ட்டு ஆட்டோமேட்டிக்காக விளங்கும் அண்ட் சிண்டெக்ஷன் சொல்லி அரே 1. அப்போ அரே 1 வந்து ஃபஸ்ட்டுக்கு எதுவாக இருக்க போகுதுன்னு சொன்னால் ஆகக்கூடிய மார்க்ஸை காண்ற ஃபங்க்ஷனாக இருக்க போகுது. திரும்ப அரே 2 வந்து எதுவாக இருக்க போகுதுன்னு சொன்னால் ஆக குறைந்த மார்க்ஸை காண்ற எங்களோட ஃபங்க்ஷன்ஸாக இருக்குது. அதே ஃபங்க்ஷன் நாங்கள் இந்த டிசைனிங் மெத்தடு அசெண்டிங் ஆர்டரில் தெரிவு செய்து விடுறோம். அப்போ இதில் வந்து இப்போ என்ன VSTACKல வந்து 2 செக்ஷனையும் கொடுத்துட்டீங்க. அரே 1 மெத்தது 2 கொடுத்துட்டீங்க. VSTACK க்ளோஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணிங்கண்டா ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே விளையம் கொள்ளக்கூடியதாக இருக்கும். முதல் 3 இருக்கிற டேட்டாவும் ஆகக்கூடிய மார்க்ஸ் எடுத்தவங்க, கடைசியில் இருக்கிற 3 டேட்டாவும் ஆக குறைஞ்ச மார்க்ஸை எடுத்தவங்க. ஸோ இப்போ இது ரொம்ப ஈஸியாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஏண்டா இந்த ஃபங்க்ஷனில் வந்து நாங்கள் எங்களோட எவ்வாறான தேவைகளுக்கு இப்படி பாவித்து எங்களோட வேலையை இலகுபடுத்தி கொள்ளலாம்ன்றது விளங்கியிருக்குன்னு நினைக்கிறேன். இதே போல் இன்னும் ஒரு தேவை எனக்கு இருக்குது இங்கே என்னென்னு சொன்னால் இப்போ உதாரணமாக இப்போ ஃபஸ்ட்டு இந்த 3 மார்க்ஸிங் எடுத்தவங்களை வந்து எனக்கு சொல்ல வேணும் ஃபஸ்ட் தேர்டுன்னு சொல்லி 3 இந்த மார்க்ஸுக்கும் எனக்கு இன்னும் ஒரு காலமுக்குள்ளே வந்து விட வர வேணும். ஒரே ஃபங்க்ஷன்ஸில் இது நடக்க வேணும். அதே போல் இந்த கடைசியில் இருக்கிற 3 பேருக்கும் லாஸ்ட் தேர்டு சொல்லி இங்கே எனக்கு டெக்ஸ்ட் வர வேணும். ஸோ இது இப்படி ஒரு டெக்ஸ்ட்டை வந்து நாங்கள் இன்னும் அதாவது இந்த ஃபங்க்ஷன்ஸ் எழுதக்குள்ளே இன்னும் ஒரு எக்ஸ்ட்ராவாக கொலமௌண்ட்டை நாங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணி அந்த எக்ஸ்பேண்ட் பண்ணப்படுற கொலமுக்குள்ளே வந்து எனக்கு தேவையான தரவை நான் விரும்புகிறத கொண்டு வர வேணும்னு சொன்னால் அதுக்கு எப்படி நாங்கள் ஃபங்க்ஷன் எழுதலாம். உதாரணம் எடுத்துக்கொண்டீங்கன்னா குறிப்பிட்ட இந்த ரிசல்ட்ஸில் வந்து நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக குறிப்பிட்ட இந்த டேக் என்று சொல்லி ஃபங்க்ஷன் VSTACக்குள்ளேயே பாவிக்கிற மாதிரி எக்ஸ்பேண்டையும் பாவிச்சு பண்ணிங்களா சரி. ஸோ இந்த டேக் கொடுக்குற ரிசல்ட்ஸை வந்து எக்ஸ்பேண்டுக்கு பாவிச்சு கொள்ளுங்க. அப்போ இதில் வந்து VSTACக்கு முன்னால் எக்ஸ்பேண்டை பாவிச்சிங்கன்னு சொன்னால் எக்ஸ்பேண்டோட சிண்டெக்ஸை பார்த்தா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு விளங்குங்க. அதில் ஈஸியாக இருக்கும். அரே வந்து உங்களோட எதுவாக இருக்க போகுதுன்னு சொன்னால் குறிப்பிட்ட இந்த டேக் கண்டு கொடுக்குற கம்ப்ளீட் ரிசல்ட்ஸாக இருக்க போகுது. அப்போ இங்கே கமா வச்சிங்கன்னு சொன்னால் ட்ரோஸை கேட்கும். இதில் ட்ரோஸ் வந்து எத்தனை ட்ரோஸை பிரிண்ட் பண்ண வேணாட்டு நீங்கள் கொடுக்கலாம். இப்போ ட்ரோஸ் எனக்கு தேவையில்லை, அதை பற்றி யோசிக்க தேவையில்லைண்டா நீங்கள் கமாவை திரும்ப வைக்கலாம். காலம்ஸை கேட்கும். ஸோ இப்போ இதில் வந்து எத்தனை காலம்ஸ் என்று சொல்லி நீங்கள் கொடுக்க வேணும். இதில் எத்தனை காலம்ஸ் தேவை, உதாரணமாக ஏற்கனவே எத்தனை காலம்ஸ் இருக்குதுன்னு சொல்லி பாருங்கள். இப்போ நேம் இருக்குது 4 மார்க்ஸும் 5 காலம்ஸ் இருக்குது. அப்போ எனக்கு இன்னும் ஒரு காலம் தேவைன்னு சொன்னால் மொத்தத்தில் 6 காலமாக எக்ஸ்பேண்ட் பண்ண வேணும். ஸோ இதில் நீங்கள் விளையம் கொள்ள வேண்டியது என்னென்னு சொன்னால் எக்ஸ்பேண்டன்ற ஃபங்க்ஷன் வந்து இருக்கிற டேட்டாவோட எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ண வேணும்னு சொன்னால் நீங்கள் அந்த எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணப்படுற காலம்ஸையும் சேர்த்து தான் குறிப்பிட்ட நம்பரில் கொடுக்க வேணும். ஸோ இதில் வந்து 6 சொல்லி கொடுத்துட்டு இப்போ கமா வச்சிங்கன்னு சொன்னால் இதில் பேட் வித்துன்னு சொல்லி கேட்கும். ஸோ இந்த பேட் வித்தில் தான் உங்களுக்கு என்ன டேட்டாவை குறிப்பிட்ட எக்ஸ்பேண்ட் பண்ண போடுற எக்ஸ்ட்ராவான காலமுக்குள்ளே கொண்டு வர போகிறீங்கன்னு சொல்லி கொடுக்கணும். இப்போ உதாரணமாக எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால் இதில் வந்து நீங்கள் சொல்ல போகிறீங்க இப்போ வந்து ஃபஸ்ட் 3 என்று சொல்லி போட்டு கொடுக்க போகிறீங்கன்னா கொடுத்துட்டு டபுள் கொட்டேஷனை க்ளோஸ் பண்ணி இந்த இடத்துல எக்ஸ்பேண்டையும் க்ளோஸ் பண்ணிங்கன்னா திரும்ப அடுத்த லாஸ்ட் 3. அப்போ இதில் லாஸ்ட் 3 வந்து திரும்ப என்ன செய்யலாம், கமாவுக்கு அடுத்த இந்த கமா வந்து உங்களுக்கு எதுவாக இருக்கும் VSTACன்ற கமா. ஸோ திரும்ப வந்து என்ன செய்யலாம்டா இங்கே வந்து நீங்கள் எக்ஸ்பேண்டை கொடுக்கலாம். ஸோ இதில் எக்ஸ்பேண்டை கொடுத்தீங்கன்னு சொன்னால் திரும்ப எக்ஸ்பேண்ட ரிசல்ட்ஸ் உங்களுக்கு என்னவாக இருக்க போகுதுன்னு சொல்லி ஆட்டோமேட்டிக்காக விளங்கும். ஸோ எக்ஸ்பேண்ட ரிசல்ட்ஸ் வந்து எப்படி இருக்குன்னு சொன்னால் இப்போ இதில் டேக்குதுன்ற முழு இது வந்து டேட்டா வந்து எனக்கு ஃபஸ்ட் அரே ஆகும். திரும்ப கமா வச்சேன்ட்டு சொன்னால் எனக்கு என்னவாக இருக்க போகுதுன்னு சொன்னால் திரும்ப கமா வச்சேன்டா ரோஸை கேட்க போகுது. ஸோ ரோஸை வந்து நான் கொடுக்கணும். எனக்கு ட்ரோஸ் தேவைன்னு சொல்கிறோம். திரும்ப காலம்ஸை கேட்குது, அதுவும் 6 தான். கமா வச்சேன்ட்டு சொன்னால் பேட் வித்தை கேட்குது. இதன்
கொண்டு நீங்கள் இப்போ ஆட் பண்ண போகிறீங்க, எதை கொண்டு எதன் அடிப்படையில் நீங்கள் இதை செய்ய போகிறீங்க இல்லை ஆட் பண்ண போகிறீங்கன்னு சொல்லி கொடுங்க. ஸோ இப்போ இதில் வந்து நான் சொல்கிறேன் லாஸ்ட் 3 அப்படின்ட்டு சொல்லி திரும்ப ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணி டபுள் கொட்டேஷனை க்ளோஸ் பண்ணிவிட்டு ப்ராக்கெட்டையும் க்ளோஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணேன்ட்டு சொன்னால் எனக்கு ஆட்டோமேட்டிக்காக இங்கே டேட்டாவை தாரத்தை பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்குது. ஸோ இப்போ உங்களுக்கு ஈஸியாக விளங்கு. ஃபஸ்ட் 3 வந்து 3, திரும்ப லாஸ்ட் 3 வந்து கடைசியில் இருக்கிறதையும் பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஸோ இப்படி வந்து உங்களோட குறிப்பிட்ட இந்த ஃபங்க்ஷன்ஸுகளை பயன்படுத்தி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டுக்கு இருக்க 4 ஃபங்க்ஷன்ஸ்லையும் வந்து நாங்கள் ஒரே ரிசல்ட்ஸுக்குள்ளே குறிப்பிட்ட ஒரு எக்ஸசைஸுக்கு எவ்வாறு பாவிக்கிறேன்னு சொல்லி பார்த்துருக்கோம். ஸோ இதே போல் உங்களோட வேலையை நீங்கள் இலகுவாக செய்து கொள்ளலாம். இன்னும் ஒரு கேள்வி ஃபில்டர், இதில் கேள்வி இன்னும் ஒன்று இருக்குது. எனக்கு என்னென்னு சொன்னால் குறிப்பிட்ட ஒரு மார்க்ஸ் எடுத்தவங்களை மாத்திரம் நீங்கள் ஃபில்டர் பண்ணி எடுக்க போகிறீங்க. உதாரணமாக 100 எடுத்தவங்களை மாத்திரம் குறிப்பிட்ட இந்த டேபிளுக்குள்ளே இருந்து ஃபில்டர் பண்ணி எடுக்க போகிறீங்களா, அதுக்கு என்ன செய்யலாம்? ஸோ அதுக்கு தான் நீங்கள் இந்த ஃபில்டர்ன்ற ஃபங்க்ஷனை பாவிக்கலாம். ஸோ அதை வந்து எப்படி பாவிக்கலான்ட்டு பார்க்கணுண்டா ஈக்குவல் ஃபில்டர் அப்படின்ட்டு சொல்லி டைப் பண்ணிவிட்டு ப்ராக்கெட்டை ஸ்டார்ட் பண்ணிங்கன்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த சிண்டெக்ஸை பார்த்து கொள்ள விளங்கும். இந்த சிண்டெக்ஷன் என்று சொன்னால் இப்போ அரே மற்றது இன்க்ளூட் மற்றது இஃப் எம்டி. ஸோ இதில் வந்து அரே வந்து என்னென்று சொல்லி கொடுங்க. அரே வந்து எதுவாக இருக்க போகுது, குறிப்பிட்ட உங்களோட முழு ஏரியாவாக இருக்க போகுது. ஸோ இப்போ இதில் முழு ஏரியான்னு சொல்லி வரக்குள்ளே நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் கம்ப்ளீட் டேபிளை வந்து தெரிவு செய்து கொடுக்க வேணும். ஸோ அப்போ முழு ஏரியாவை வந்து நீங்கள் தெரிவு செய்து கொடுத்துட்டு கமா வச்சிங்கன்னு சொன்னால் இன்க்ளூட் கேட்கும். ஸோ இன்க்ளூட் வந்து என்ன, இதை வந்து நீங்கள் ஒரு கண்டிஷனை இங்கே க்ரியேட் பண்ணலாம். ஸோ அப்போ இதுக்கு வந்து கண்டிஷனை க்ரியேட் பண்ணுறதுக்குள்ளே நீங்கள் இலகு ஒரு விஷயத்தை விளங்க வேணும் என்னென்னு சொன்னால் எந்த டேட்டாவில் வந்து நீங்கள் கண்டிஷனை க்ரியேட் பண்ண போகிறீங்க. ஸோ எனக்கு எந்த டேட்டாவில் க்ரியேட் பண்ண வேணும்னு சொன்னால் இங்கிலீஷ் பாடத்தில் 100 எடுத்தது தான் நாங்கள் பார்க்க போகிறோம். ஸோ குறிப்பிட்ட அந்த டேட்டா திரும்ப வந்து நீங்கள் என்ன செய்யலாம் ஈக்குவல் திரும்ப உங்களோட வேல்யூஸ் என்ன 100 நீங்கள் பார்க்க போகிறது 100 எடுத்தவங்களை. ஸோ இந்த டேட்டாவுக்குள்ளே 100 எடுத்தவங்களை மாத்திரம் ஃபில்டர் பண்ணி தர வேணுன்ட்டு தான் நீங்கள் இங்கே சொல்கிறீங்க. கமா வச்சிங்கன்னா இஃப் எம்டியாக இருந்தால் என்னென்னு சொல்ல போகிறீங்க. இப்போ இந்த கண்டிஷனுக்கு மீட் பண்ணலைன்னு சொன்னால் என்ன செய்ய போகிறீங்க? ஸோ நீங்கள் சொல்லலாம் வந்து நத்திங்ன்னு சொல்லி. ஸோ நத்திங் ஃபவுண்டுன்ட்டு சொல்லலாம். சும்மா நார்மலாக இங்கே வந்து நாங்கள் நத்திங்ன்னு சொல்லி டைப் பண்ணிவிட்டு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு குறிப்பிட்ட இந்த ஃபங்க்ஷன் நீங்கள் தெளிவாக விளங்கலாம். அரே வந்து உங்களோட ஃபில்டர் பண்ண போகிற கண்டிஷன் ஃபில்டர் வேல்யூ மெத்தது வந்து நத்திங் கூட இஃப் எம்டி என்ற செக்ஷனுக்குள்ளே. ஸோ என்ன பண்ணிங்கன்னு சொன்னால் இப்போ உங்களுக்கு இங்கே பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்குங்க 100 எடுத்தவங்களை மாத்திரம் தந்துருக்கு. ஸோ இது சரிதானு சொல்லி பார்க்க போகிறீங்கடா 100 எடுத்த முதலாவது ஆள் வெனிகா முராக், மற்றது இன்னொரு ஆள் இருக்காது அட்னி கோஸ்பில் என்ற இன்னொரு நபர். ஸோ இந்த 2 பேரும் தான் வந்து 100 எடுத்திருக்காங்க. ஸோ இப்படி வந்து நீங்கள் உங்களோட பிஸ்னஸ்களில் மெல்லது எந்த ஒரு இடத்துலையும் இவ்வாறான ஒரு தேவை வரும் பொழுது நீங்கள் எக்ஸலில் பாவிக்கக்குள்ள இந்த ஃபங்க்ஷன்ஸுகளை இந்த மெத்தட்டில் பாவிச்சிங்கன்னு சொன்னால் உங்களோட வேலையை இலகுவாக செய்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஓகே, நான் நினைக்கிறேன் குறிப்பிட்ட இந்த 5 ஃபங்க்ஷன்ஸ்களையும் கொண்டு இந்த டியூட்டோரியலில் பார்த்த விடயங்கள் எல்லாம் தெளிவாக விளங்கியிருக்குன்னு சொல்லி. அப்படி விளங்கலண்டா காம்டீச்சர்ஸ் என்ற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதில் காணப்படுற கமெண்ட் செக்ஷன் ஊடாக நீங்கள் கேள்விகளை கேட்டு அனுப்பலாம். அடுத்ததாக நான் வெளியிட போகிற வீடியோவில் நிச்சயமாக உங்களோட கேள்விக்கான பதிலை உள்ளடக்கும். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அதில் காணப்படுற பெல் பட்டனை அழுத்தி வைங்க. நான் அடுத்ததாக வெளியிட போகிற வீடியோ டியூட்டோரியல் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். இந்த சேனலை பார்த்தமைக்கு நன்றி. தேங்க்யூ.